ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். காலையில் மீன் எடுக்க போனோம். எங்கள் ஏரி பாருங்கள், மழை பெஞ்சதில் நல்லா நிறைய தண்ணி வந்து நம்பிருச்சுங்க. நம்ம இன்றைக்கி மதிய மீன் கடையில் தான் மீன் எடுக்க போகிறோம். அங்கே வந்து பாறை மீன், கட்லா மீன், நெய் மீன், ஈரால் நிறையா இருந்துச்சுங்க. நாம் கட்லா மீன் எடுத்து அங்கேயே க்ளீன் பண்ணி மீன் வாங்கிட்டு வந்த மீனை 2 இல்லைனா ஒரு 3 டைம் கூட கழுவிக்கலாங்க. கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா மீனை கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தாங்க அந்த மீனோட மேலே இருக்க அழுக்கு இதெல்லாம் சுத்தமாகும். நல்லா 2-3 டைம் கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண மீனை எடுத்து தண்ணி வடிக்கிறதுக்காக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா மீனையும் இது மாதிரி எடுத்து வச்சிடுறேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2-3 தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ளைன் பேஸ்ட்டாக வேணாங்க, கொஞ்சம் கொரன்னு கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட் இருக்குங்களா, அதை அதிலே சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளியும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இன்றைக்கி நான் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட போகிறேன். கத்திரிக்காய் ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் மீன் மட்டும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நான் 2-3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. கட் பண்ண கத்திரிக்காவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வரமிளகாய் தூள் காரத்துக்காக இல்லைன்னா கலருக்காக மட்டும்தான். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 அல்லது 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த மசாலா எல்லாம் கத்திரிக்காய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வேகிறதுக்கு மட்டும் தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட சேர்த்துக்கலாம். நான் 20 கிராம் சக்தி மீன் குழம்பு மசாலா இப்போ ஆட் பண்ணுறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எப்படி கொதிச்சு வருதுன்னு. நல்லா கொதிக்கட்டும். நம்ம கழுவி வச்ச மீன் எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கொஞ்சம் மீனை மட்டும் தான் இப்போ குழம்பு வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வர அளவுக்கு வச்சிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இப்போ நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை அது கூட சேர்த்துக்கலாம். மீன் போட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க. ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம் தான். எல்லா மீனையும் ஒவ்வொன்றா எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்க. இது மாதிரி மோர் ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.